பார்க்க போகிறோம். மைக்ரேன்னா என்ன? ஹெட்டேக்கோட ஒன் டைப். ஹெட்டேக்கில் வந்து வேரியஸ் டைப்ஸ் இருக்குப்பா. பேஸ்ட் ஆன் தி காஸ் பார்த்தீங்கன்னா டென்ஷன் ஹெட்டேக், ஸ்ட்ரெஸ் ஹெட்டேக், அந்த மாதிரி டீஹைட்ரேஷன், அந்த மாதிரி வேரியஸ் காஸ்னால ஹெட்டேக் வரலாம். பட் மேஜர் டைப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிளஸ்டர் ஹெட்டேக்கு, மைக்ரேன், சீஷர்ஸ்னால வரக்கூடிய ஹெட்டேக். கிளஸ்டர் ஹெட்டேக்னா அரௌண்ட் ஐஸில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குன்னா வரக்கூடிய ஹெட்டேக். சீஷர் ஹெட்டேக்னா வந்து எபிலெப்சி, அந்த மாதிரி க்ரானிக் எபிலெப்சி டிஸார்டர்லாம் இருக்கிறவங்களுக்கு வந்து சீஷர்ஸ்க்கு முன்னாடியும் சீஷர்ஸ்க்கு அப்புறமும் வந்து ஹெட்டேக் வரும். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரேன் ஹெட்டேக் இருக்கக்கூடிய பேஷண்ட். மைக்ரேன் ஹெட்டேக் அப்படின்னா என்ன அப்படின்னா, இட் இஸ் அ பிரைமரி ஹெட்டேக் டிஸார்டர். ரெக்கரண்ட்டாக வந்துட்டே இருக்கும். என்னென்ன மாதிரியான சிம்டம்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நாசியா, வாமிட்டிங், சென்சிட்டிவிட்டி டு லைட் அண்ட் சவுண்டு. அந்த பர்டிகுலர் பேஷண்ட்டுக்கு வந்து அந்த மைக்ரேன் இருக்குது அப்படிங்கும்போது நாசியா, வாமிட்டிங் இருக்கும். அவங்களுக்கு வந்து ஹெட்டேக் இருந்துகிட்டே இருக்கும். வாமிட் பண்ணிட்டாங்க அப்படின்னா நார்மல் ஆகிடும் ஹெட்டேக், அந்த மாதிரி இருக்கும். ரெண்டாவது லைட்டுக்கு ரொம்ப சென்சிட்டிவாக இருப்பாங்க. ஃபோட்டோஃபோபியான்னு சொல்லுவோம்ல, சென்சிட்டிவிட்டி டு லைட்டு, சென்சிட்டிவிட்டி டு சவுண்டு. இந்த மாதிரி சவுண்டு, லைட்டெல்லாம் வந்து ரொம்ப வெளிச்சமாக இருக்கிற இடத்துலையோ இல்லை ரொம்ப நாய்ஸியாக இருக்கக்கூடிய இடத்துலையோ அவங்க இருந்தாங்கன்னா ஹெட்டேக் இன்னும் ட்ரிகர் ஆக ஆரம்பிச்சிடும், இன்னும் டெவலப் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த பர்டிகுலர் பேஷண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேஷண்ட் கேஸ் சினாரியோ சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட்டு. 19 years old female with primary history of migraine. ஆல்ரெடி அவங்களுக்கு என்ன இருந்திருக்குப்பா? ஹிஸ்ட்ரி ஆஃப் மைக்ரேன் இருந்திருக்கு வித் ஆரா. அதாவது மைக்ரேனில் 2 டைப்ஸ் இருக்குப்பா, ஒன்று வித் ஆரா, இன்னொன்று வித்தவுட் ஆரா. இந்த பேஷண்ட்டுக்கு வந்து வித் ஆரா இருந்திருக்கு. வித்தவுட் ஆரா அப்படின்னா என்னன்னா, இந்த ஹெட்டேக் வந்து ஸ்டார்ட் ஆகும், பட் ஆனால் எந்த ஒரு விஷுவல் ஆர் சென்சரி டிஸ்டர்பன்ஸும் இருக்காது அந்த பேஷண்ட்டுக்கு. இதே வந்து வித் ஆரானும் போது அந்த பேஷண்ட்டுக்கு வந்து விஷுவல் டிஸ்டர்பன்ஸஸும் இருக்கும், சென்சரி டிஸ்டர்பன்ஸும் இருக்கும். அதாவது எப்படி அப்படின்னா, வித்தவுட் ஆரான் போது அவங்களுக்கு ஹெட்டேக் டிரெக்டாக வந்துடும், எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. பட் வித் ஆரா அப்படிங்கும் போது என்ன அப்படின்னா, அவங்களுக்கு ஹெட்டேக் வரதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா விஷன் டிஸ்டர்பன்ஸஸ் இருக்கும், டபுள் விஷன் இருக்கலாம், பிளர்டு விஷன் இருக்கலாம், அப்புறம் வந்து வேற ஏதாவது சென்சரி டிஸ்டர்பன்ஸஸ் எல்லாமே இருக்கும். இதுதான் வந்து வித் ஆரா. இந்த பர்டிகுலர் பேஷண்ட் என்ன வித் மைக்ரேன் வித் ஆராங்கும் போது அந்த பேஷண்ட்க்கு என்ன இருக்கும்? விஷுவல் ஆர் சென்சரி டிஸ்டர்பன்ஸஸ் இருக்கும். ஆன்செட் 10 hours ஆகும். 10 hours அந்த பேஷண்ட்டுக்கு என்ன இருக்கு? மைக்ரேன் இருக்கு. மைக்ரேன் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஹார்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகி டேஸ் வரைக்கும் கண்டினியூ ஆகும். ஓகேங்களா? 1 or 2 hours ஸ்டார்ட் ஆகி 3 days வரைக்குமே கூட அவங்களுக்கு என்ன இருக்கும்? மைக்ரேன் வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். இந்த பேஷண்ட்டுக்கு 10 hours இருக்கு. That is not responding to Limitrix or Tylenol. Painkillers எதுவுமே வந்து அது ஒர்க் ஆகல. Patient usually has migraines around menstrual cycle and throughout the month lasting a few hours. அவங்க menstrual cycleக்கு முன்னாடி அந்த migraine ஸ்டார்ட் ஆகும். throughout the monthமே அவங்களுக்கு என்ன இருந்துட்டே இருக்கும்? migraines வந்து இருந்துட்டே இருக்கும். ஆல்ரெடி ஹிஸ்ட்ரி இருக்கக்கூடிய பேஷண்ட் வந்து ப்ரொலாங்காக மந்த்லி ரொம்ப மந்த்ஸ் கணக்கில் கூட அவங்களுக்கு வந்து migraine இருக்கலாம். This migraine is longer with 10 hours of history. History of photophobia, nausea, blood division. நான் ஆல்ரெடி சொன்னேன்லப்பா, வித்தவுட் ஆரானா விஷுவல் டிஸ்டர்பன்ஸோ சென்சரி டிஸ்டர்பன்ஸோ இருக்காது. வித் ஆரான்றதுனால இந்த பேஷண்ட்டுக்கு என்ன இருக்குது அப்படின்னா ஃபோட்டோஃபோபியா இருக்குது. ஃபோட்டோஃபோபியானா என்ன? சென்சிட்டிவிட்டி டு லைட் இருக்குது, நாசியா இருக்குது, blood division இருக்குது, ஆர் நார்மல் ஃபார் பேஷண்ட்ஸ் மைக்ரேன். அந்த பர்டிகுலர் பேஷண்ட்க்கு இது எல்லாமே நார்மல் தான், ஏன்னா ஆல்ரெடி அவங்களுக்கு ஹிஸ்ட்ரி ஆஃப் மைக்ரேன் இருக்கிறனால இது எல்லாமே வரும். நெக்ஸ்ட் வந்து வைட்டல் சைன்ஸ் வந்து வித்தின் நார்மல் லிமிட்ஸில் இருக்குது. வைட்டல் சைன்ஸில் எந்த வேரியேஷனும் இல்லை. இப்போ வைட்டல் சைன்ஸில் ஃபீவர் அதிகமாக இருந்தால் நம்ம என்ன நினைக்கலாம்? மேபி ஏதாவது இன்ஃப்ளமேஷனால கூட ஹெட்டேக் வந்துருக்கலாம்னு நம்ம நினைக்கலாம். ஆன் எக்ஸாமினேஷன் பேஷண்ட் வந்து மைல்டாக டிஸ்ட்ரெஸ்ஸாக இருக்காங்க, ஏன்னா ஹெட்டேக்காக இருக்கிறதுனால டிஸ்ட்ரெஸ்ஸாக இருக்காங்க. அதர்வைஸ் நார்மலாக தான் இருக்காங்க ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷனில். இனிஷியல் கன்சர்ன் ஃபார் ஸ்ட்ரோக் ஆர் ஆனரிசம். இனிஷியலாக ஸ்ட்ரோக் ஆனரிசம் இருந்தால் கூட ஹெட்டேக் வரலாம். அதுக்கான கன்சர்ன் வந்து நம்ம கொடுக்கும்போது பேஷண்ட்டுக்கு நியூரலஜிக்கல் எக்ஸாமினேஷன் இஸ் நார்மல், எந்த ஸ்ட்ரோக் அண்ட் ஆனரிசம் இருக்கிறதுக்கான சிம்டம்ஸ் எதுவுமே இல்லை. மைக்ரேன் வித் ஆரா நாட் ரெஸ்பாண்டிங் டு நார்மல் மெடிகேஷன்ஸ். அவங்களோட மைக்ரேன் வந்து எதுக்குமே டோஸ் ஆஃப் ரிசாக்டின் அண்ட் 1 liter ஆஃப் O2. பேஷண்ட் வந்து யூஸ்வலாக வந்து அந்த ஹெட்டேக் மேனேஜ் பண்ணுறதுக்கான பெயின் அனாலிசிஸ் கொடுப்போம், அப்புறம் O2 சப்போர்ட் கொடுத்துருக்கோம். டயக்னோசிஸ் வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரேன் வித் ஆரா. பிளான் வந்து பார்த்தீங்கன்னா பேஷண்ட் given 1 liter ஆஃப் O2 via nasal cannula, 1 given dose of ரிசாக்டின். ரிசாக்டின்றது வந்து மைக்ரேன் ஹெட்டேக்காக கொடுக்கக்கூடிய ஒரு டேப்லெட்ப்பா. 1 liter O2 nasal cannula வழியாக நம்ம கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் ரிவ்யூ ஆஃப் சிஸ்டம்ஸ் பார்த்தீங்கன்னா ஹெட் அண்ட் நெக் வந்து பார்த்தீங்கன்னா விஷன் சேஞ்சஸ் பேஷண்ட்டுக்கு ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஹெட்டு, இயர், நோஸு, டங்க் எல்லாமே நார்மலு. கார்டியோவாஸ்குலர் சிஸ்டமில் நோ செஸ்ட் பெயின், நோ காம்ப்ளிகேஷன்ஸு. நியூரலாஜிக்கல் எக்ஸாமினேஷனில் பார்த்தீங்கன்னா நோ அப்நார்மாலிட்டிஸ். ஜே ட்ராக்ல வந்து பார்த்தீங்கன்னா நாசியா ப்ரெசென்ட், பேஷண்ட்டுக்கு வந்து நாசியா ப்ரெசென்ட் ஆயிருக்கு டியூ டு மைக்ரேனால. ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் வந்து மைல்டு டிஸ்ட்ரெஸ்ஸாக இருக்காங்க, மற்றபடி அவேக் அலர்ட்டாக இருக்காங்க.
ஐஸ் நார்மல், ஐஸில் வந்து பார்த்தீங்கன்னா விஷன் சேஞ்சஸ் மட்டும் இருக்குது. இஎன்டி நார்மலு, நெக்கு நார்மலு, பல்மனரி நார்மல். சைக்காலஜிக்கலாக பேஷண்ட் வந்து மூட் அஃபெக்ட் ஆகிருக்கு, ஏன்னா பெயினால் வந்து மூட் அஃபெக்ட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் அசஸ்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சிஸ்டமே மேஜராக நார்மலு. பேஷண்ட் ஹிஸ்ட்ரி ஆஃப் மைக்ரேன்